ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச சேமியா பால் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வீட்டில் இருக்கக்கூடிய குறைந்த பொருட்களை வச்சு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். சரி வாங்க இப்போ இந்த சேமியா பால் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேமியா பாயாசம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் இது கூட ஒரு 15 போல் முந்திரி பருப்பை உடச்சி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது லைட்டாக பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்துடுங்க. ஸோ பாயசத்துக்கு நெய் அதிகமாக தேவைப்படாது. முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு மட்டும் அளவாக சேர்த்திங்கன்னா போதும். பாருங்கள், இப்போ முந்திரி பருப்பை லைட்டாக பொன்னிறமாக வறுப்பட்டுருச்சு. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலர் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா பபிள்ஸ் மாதிரி ஆகிற அளவுக்கு வறுத்துடுங்க. பாருங்க, இப்போ முந்திரிய திராட்சையும் நல்லா வறுப்பட்டு திராட்சை பபிள்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது நெய்யிலேருந்து வடிச்சு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ரொம்பவே கலர் மாறிடக்கூடாது. இந்த அளவுக்கு லைட்டாக பொன்னிறமாச்சுன்னா போதும். இது இப்போ ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது அதே நெய்யில் 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். இது நமக்கு கிட்டத்தட்ட 100 கிராம் அளவு இருக்குது. சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்துடுங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வருங்க, அப்போ தான் கருகிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுப்பட்டு வரும். சேமியா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே டக்குன்னு வறுப்பட்டுரும். ஸோ நான் ஏற்கனவே வறுத்த சேமியா தான் எடுத்திருக்கேன். இருந்தாலும் நம்ம பாயாசம் பண்ணுறம்போது இது லைட்டாக நெய்யில் வறுத்துட்டு பாயாசம் செஞ்சோம் அப்படின்னா பாயாசத்துக்கு நல்ல ஒரு மனமும் டேஸ்ட்டும் கிடைக்கும். பாருங்கள், இப்போ சேமியா வறுப்பட்டு நல்லா பொன்னிறமாயிடுச்சு. நமக்கு நல்ல ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்தளவுக்கு நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டு வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். நல்லா ஃபுல் ஃபேட் மில்காக சேர்த்துக்கோங்க, பாயசத்துக்கு நல்ல ஒரு க்ரீமியான டேஸ்ட்டு கிடைக்கும். சேர்த்துட்டு இப்போ இது கூடவே ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா 1 கப்பில் இருந்து 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். இது மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை உள்ளே சேர்த்துடலாம். பாருங்க, இப்போ பால் பொங்கி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற சேமியாவை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூட வேண்டாம். மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. சேமியா ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்பப்போ இடையில இது மாதிரி ஓரங்களில் தங்குற ஆடையை எடுத்து விட்டு கலந்து விடுங்க. அப்போ தான் பாயசம் நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ இது மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாயசம் நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. சேமியா வெந்துருச்சான பார்க்கறதுக்காக ஒன்று எடுத்து கையில் நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி நல்லா சாஃப்டாக உடையணும். இது மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம். இது கிட்டத்தட்ட நமக்கு 200 கிராம் அளவு இருக்குது. சர்க்கரை சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. சேமியா நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா தாங்க சர்க்கரை சேர்க்கணும். ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்க அப்படின்னா சேமியா சரிவர வேகாது. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் பாயாசம் நல்லா இலகி வந்துடும். ஒருவேளை ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பால் இல்லைன்னா தண்ணி கூட சேர்த்துடலாம். அவ்வளோதான். இது இப்போ மீடியம் ஹீட்டில் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ பாயாசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கடைசியாக இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே வாசனைக்காக 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம சேமியா பால் பாயாசம் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் இணக்கமாக இருக்கணும். இது ஆறுனதுக்கு அப்புறமா இன்னும் லைட்டாக திக்காக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளோதான். இப்போ நம்ம சேமியா பால் பாயாசம் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.